இன்று 1/9/24 மனிதநேய ஜனநாயக கட்சியின் தொண்டர் எழுச்சி பெருவிழாவிற்காக இன்று திருச்சி மாநகரத்திற்கு வருகை தந்துள்ள தலைவர் முன்னாள் எம்எல்ஏ எம் தமிமுன் அன்சாரியை மாவட்ட செயலாளர் பக்கீர் மைதீன் ஏ பாபு, மாநில இளைஞரணி துணை செயலாளர் திருச்சி எம் முகமது ஷெரி தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திருச்சி ஃபெமினா ஹோட்டலில் வரவேற்றனர். திருச்சி மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுடன் ஆலோசனை கூட்டம் முடிந்தவுடன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார். மஜக தலைவர் முன்னாள் எம்எல்ஏ எம் தமிமுன் அன்சாரி இந்தியாவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ மதசார்பற்ற நாடாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய பிரதமர் பல நாடுகளுக்கு சென்று தலைவர்களை சந்திப்பது உடன் ஒருமுறை மணிப்பூர் சென்று அங்குள்ள மக்களின் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நேரில் சென்று ஆராய வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வந்து பூரண மதுவிலக்கை மஜக ஆதரிக்கிறது என்று கூறினார். சாதி அடிப்படையில் தனிநபர் தாக்குதலை மஜக ஒரு பொழுதும் வரவேற்காது என்றார். மேலும் தந்தை பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் செயல்பட முடியாது என்பதை வலியுறுத்தினார். மேலும் மஜக சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் செயல்படும் கட்சி என்றார். மேலும் தமிழக மீனவர்கள் பற்றியும் பல கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்தார். திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அவர் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை. மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய திருச்சி மாவட்டத்தில் தொண்டர் எழுச்சி பெருவிழா என்கின்ற ஒரு நிகழ்வோடு மாநில தலைவர் மற்றும் நம்முடைய மாநிலத்தினுடைய மேலிட பொறுப்பாளர், மாநில செயலாளர்கள் உட்பட மாவட்ட நிர்வாகிகள் இணைந்து கொடுக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை பத்திரிகையாளர் நண்பர்களையும் மனிதநேய ஜனநாயக கட்சி திருச்சி மாநகர் மாவட்டத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என வரவேற்கிறோம். திருச்சி மாநகரில் நடைபெறக்கூடிய மனிதநேய ஜனநாயகத்தினுடைய ஊடகவியலர் சந்திப்புக்கு வரையறுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஒளிப்பதிவு கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். எங்களுடைய காலை நேர நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை அமல்படுத்துவோம் என்று நேற்றைய தினம் ஒன்றிய அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் ஏற்கத்தக்கதாக இல்லை. ஏனெனில் இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்பை மாற்றி அமைக்கும் நோக்கோடு ஒன்றிய அரசு முடிவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒன்றாகத்தான் இதை பார்க்கின்றோம். இந்தியாவை அதிபர்வாணி ஆட்சி முறையை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு முன்முயற்சியாகவும் இதை நாங்கள் கருதுகின்றோம். இப்போது இந்த முடிவை எடுப்பவர்கள் அடுத்ததாக இந்தியாவுடைய பன்மைத்தன்மையை, கூட்டாட்சி தன்மையை சீர்குலைக்கும் வகையில மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் எடுப்பார்கள் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம். இதனை இவர்கள் அமல்படுத்திய பிறகு அடுத்ததாக மாநில சட்டமன்றங்களுடைய உரிமைகளின் மீது கை வைக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில சட்டமன்றங்கள் எல்லாம் அதனுடைய அதிகாரத்தை குறைத்து ஒரு மாநகராட்சி லெவலுக்கு அவற்றை தரம் இறக்கக்கூடிய வகையை செய்வார்கள். மாநில முதலமைச்சருடைய அதிகாரத்தை ஒரு மாநகராட்சி மேயருக்கான அதிகாரமாக குறைப்பார்கள். சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகாரத்தை எல்லாம் ஒரு மாநகராட்சி உறுப்பினருடைய அதிகாரத்துக்கு
தரம் இறக்குவார்கள் என்ற அச்சய நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய மாற்று கருத்துக்களை தெரிவித்த நேரத்திலும் தாங்கள் அமைத்த குழுவின் பரிந்துரையின்படியில் இம்முடிவை செயல்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் பாதிக்கக்கூடிய எந்த முன்வரவையும் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்திய இலங்கை கடல் பரப்புக்கு இடையே தொடர்ச்சியாக நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையாலும் மறுபுறம் இலங்கையின் கடல் கொள்ளையர்களாலும் அடுத்தடுத்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உயிரிழப்புகள் ஒரு புறம், மீனவர்களுடைய படகுகளை சேதப்படுத்துவது ஒரு புறம், மீன்பிடி உபகரணங்கள் சாதனங்களை கைப்பற்றிச் செல்வது ஒரு புறம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கும் இழிவுக்கும் ஆளாகி வருகிறார்கள். இதனால் மீன்பிடி தொழிலே அப்பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மீனவர்களும் மீன்பிடி தொழிலும் மட்டும் பாதிக்கவில்லை, உள்நாட்டு மீன் வர்த்தகம் பாதிக்கப்படுகிறது. இங்கு பிடிக்கக்கூடிய மீன்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய வருவாயை நாம் ஈட்டுகிறோம் அல்லவா, அதற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படி நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு பாதிப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒன்றிய அரசு இனியும் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. அங்கே எடுத்துங்க. மிக முக்கியமாக இலங்கையுடைய கடற்படை கைது செய்த நம்முடைய மீனவர்களை நீதிமன்றத்திலே இலங்கையிலே ஆஜர்படுத்தும் போது அவர்கள் அபராதம் விதித்திருக்கிறார்கள். அது அந்த நாட்டுடைய சட்டத்தின் அடிப்படையில் நாம் அவற்றை குறை கூறவில்லை. ஆனால் கைது செய்யப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை மொட்டை எடுத்து அனுப்பக்கூடிய அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தது யார்? இது அப்பட்டமான ஒரு மனித உரிமைகள். இதனை ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. நம்முடைய மீனவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய நாட்டு குடிமக்களை அவமானப்படுத்துவதாக இது அர்த்தம். இப்படி ஒரு அநீதி குஜராத்தி மீனவர்களுக்கு நடந்திருந்தால் ஒன்றிய அரசு பொறுத்திருக்குமா? மராட்டிய மீனவர்களுக்கு நடந்திருந்தால் மகாராஷ்டிரா பொறுத்திருக்குமா? ஒன்றிய அரசு பொறுத்திருக்குமா? மேற்கு வங்க மீனவர்களுக்கு, ஒரிசா மீனவர்களுக்கு இப்படி நடந்திருந்தால் அந்த மாநில மக்கள் பொறுப்பார்களா? அரசு பொறுக்குமா? ஒன்றிய அரசு பொறுக்குமா? தமிழ்நாட்டு மீனவர்கள் அனாதைகளா? மொட்டையடித்து அனுப்பக்கூடிய அளவிற்கு அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? இது ஒரு சர்வதேச விதிமீறலாக இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுடைய கோரிக்கை, நம்முடைய கண்டனத்தை வலிமையாக இலங்கைக்கு தெரிவிக்கிறது. எப்படி என்றால், டெல்லியில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரை நேரில் வரவழைத்து நமது கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி